Hi, welcome back to another episode of the C programming series for absolute beginners. லாஸ்ட் வீடியோவில் சியோட லூப்ஸை பற்றி பார்த்தோம். என்னென்ன லூப்ஸ் இருக்குது சியில், என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா என்ன, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னா என்ன, நெஸ்டட் லூப் எப்படி யூஸ் பண்ணோம் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் இன்ஃபினிட் லூப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைல் லூப்புடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். வைல் அப்படின்றது கீவேர்டு. ஸோ பராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷனோ இல்லை மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸோ வந்து நீங்கள் கொடுக்கலாம். மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணணும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது அண்டோ இல்லைனா ஆர் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லூப்புடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். எப்படி ஃபார் லூப்பில் நம்ம கொடுத்தோமோ அதே போல தான் வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப். கண்டிஷன் வந்து முன்னாடியே செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் லூப் உள்ள போகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் லூப்போட ஸ்டேட்மெண்ட் உள்ள போகாது. ஸோ அதனால் வைல் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப். இப்போ வந்து ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃப்ளோ சார்ட்டில் வந்து கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாக்கா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே இது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் நேராக எங்கே போகுது, டெஸ்ட் கண்டிஷன். அகைன் வந்து டெஸ்ட் கண்டிஷனுக்கு போகும். இப்படியே வந்து இந்த லூப் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரையிலும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு சாம்பிள் கோட் பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரோக்ராம் ஃபார் லூப்பில் பார்த்த மாதிரியே 1 to 10 வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னால், ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம், இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் எல்லாமே வந்து பராந்தசிஸ் உள்ளவே கொடுத்துரும். ஆனால் வைல் லூப்பில் அப்படி கிடையாது. வைல் லூப்பில் என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசர் பண்ணுறதுலாம் என்ன பண்ணுவோம், ஃபார் லூப்புக்கு வெளியில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். இன்ட் i ஈக்குவல் டு 1, அதாவது ஐன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணி 1ன்னு சொல்லக்கூடிய வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வைல்ன்ற கீவேர்டு உள்ளர பராந்தசிஸ் உள்ளர ஐ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் கர்லி பிரேசஸ் உள்ளர கோட் பிளாக் கொடுத்துருக்கேன். இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஐ வந்து 1 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் எங்கே போவோம், printf %d /n, ஐ கொடுத்துருக்கேன். இந்த ஐட வேல்யூ வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதாவது 1 வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு /n பார்த்தோன்னே கர்சர் வில் பி மூவ் டு நியூ லைன். நியூ லைனுக்கு வந்து கர்சர் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, i++. ஐட வேல்யூ 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஐ வேல்யூ 2ஆக மாறிடும். நெக்ஸ்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் பார்த்தவொடனே நேராக என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் என்னது, ஐ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அகெயின் ஐ 2 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து 2 பிரிண்ட் பண்ணும். ஐட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், 3 ஆகும். இப்படியே வந்து இந்த லூப் வந்து எதுவரையும் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும்னா ஐட வேல்யூ 10 இருக்கிற வரையிலும். ஐட வேல்யூ 11 ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். 11 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அப்போ உங்களுக்கு 1 to 10 வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து சாம்பிள் கோடு. ஸோ இந்த சாம்பிள் கோடை ப்ரோக்ராமை நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1 to 10 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. சரியா, ஃபார் லூப்பில் என்ன பண்ணும், எல்லாமே வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட், இது வந்து இனிஷியலைசேஷன், சரியா, இது வந்து கண்டிஷன், இது இன்க்ரிமெண்ட், இது மூணையும் வந்து நம்ம ஃபார் லூப்பில் ஒன்றா கொடுப்போம். இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இதான் வந்து சாம்பிள் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் வைல் லூப்புக்கு. என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னா, சம் ஆஃப் கிவன் நம்பர். சம் ஆஃப் கிவன் நம்பர்னு சொன்னால் யூசர் 10 கண்டினியூஸாக நம்பர்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்கணும். இப்போ 10, 20, 30 சொல்லி இப்படி யூசர் பிரிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நம்பர் என்ன நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். 10 + 20 30, 30 + 30 60 இப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். யூசர் வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்க சொன்னால் -1 அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு யூசர்கிட்ட கேட்கக்கூடாது நம்பரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுவரையும் அவங்க கொடுத்த நம்பருடைய டோட்டல் சம்மை வந்து என்ன பண்ணணும், ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணணும். சரியா, இதுதான் வந்து ப்ரோக்ராம். வாங்க போட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு நம்பர், அதாவது யூசர் 10 வந்து என்ன பண்ணணும், நம்பர்ஸை வந்து கண்டினியூவாக வாங்கிட்டே இருக்கணும். அதை வாங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் நமக்கு தேவை. ஸோ நம்பர்னு சொல்லி வச்சுருக்கேன், அது இன்டிஜர் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம் அப்படின்னு சொல்லி ஆனால் சம் எதுக்குன்னு சொன்னாக்கா டோட்டலை மெயின்டைன் பண்ணணும். அப்படி தானே, இப்போ 10 யூசர் கொடுத்தாங்கன்னா சம்மில் என்ன பண்ணணும், 10 வச்சுக்கணும். 20 கொடுத்தாங்கனாக்கா சம்மில் ஆல்ரெடி 10 இருக்குது. இப்போ கொடுத்த அந்த நம்பரில் இருக்கக்கூடிய 20 வந்து ஆட் பண்ணி 30 சொல்லி சம்மில் வச்சுக்கணும். அப்போ சம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரன்னிங் டோட்டலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சம்மை வந்து என்ன செய்கிறேன், நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 0 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு printf என்டர் நம்பர்ஸ் டு
சம். என்டர் எ நெகட்டிவ் நம்பர் டு ஸ்டாப். நெக்ஸ்ட் வந்து வைல் லூப்பை யூஸ் பண்ணி கன்டினியூஸாக என்ன பண்ணோம், யூசர்ட்டேன்னு வாங்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியுமா யூசர் வந்து எத்தனை நம்பர் கொடுப்பாங்கன்னு சொல்லி? ஆஸ் அ ப்ரோக்ராமர் நமக்கு தெரியாது. அப்போது நம்பர் ஆஃப் இட்ரேஷன் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஃபார் லூப் யூஸ் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் இட்ரேஷன் உங்களுக்கு தெரியாட்டின்னு சொன்னால் வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இட்ரேஷன் வந்து தெரியாது. யூசர் எத்தனை நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வைல் லூப் தான் வந்து இதுக்கு பெஸ்ட்டு. ஸோ நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். வைல் இந்த வைல் லூப் வந்து கண்டினியூஸாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். யூசர் வந்து என்ன பண்ணணும், வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரையிலும். ஸோ எப்போவுமே இந்த லூப் வந்து ட்ரூவாக இருக்கணும்னு சொன்னால் வேல்யூ 1 வந்து கொடுக்கணும். 1னாக்கா வந்து ட்ரூ. ஸோ இந்த லூப் என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் உள்ளே வந்து 1 கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன பண்ணணும், ஆல்வேஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். சரியா? 1 கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு ஸ்கேன்எஃப்ல வந்து யூசர் 10 நம்பருக்கான வேல்யூ வந்து கேட்கலாம். ஸோ ஸ்கேன்எஃப் %d, ஆம்பர்சன் நம்பர். சரியா? அப்போது யூசர் 10 வேல்யூ கேட்குறேன். யூசர் வந்து வேல்யூ டைப் பண்ணும்போது அது லூப் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறேன், வாங்குறேன். வாங்கிக்கிட்டு இப்போ கண்டிஷன் வந்து நான் இங்கே செக் பண்ணுறேன். இஃப் நம்பர் லெஸ்ஸர் தென் 0வா இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது -1 -2 -3 ஏதோ நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போது நெகட்டிவ் நம்பராக இருந்தால் இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகிடணும். இப்போ இந்த லூப் விட்டு வெளியில் வரணும்னு சொன்னாக்கா பிரேக் கீவேர்ட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். பிரேக், கண்டினியூ. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், பிரேக் யூஸ் பண்ணுவோம். பிரேக்கை பார்த்தோன்னே என்ன பண்ணும், கண்ட்ரோல் வந்து லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பரில் பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனால் இந்த பிரேக் வந்து என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகாது. நேராக எங்கே வரும், இங்கே கீழே வரும். இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேன், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரியா? ஏற்கனவே சம் வந்து 0 ப்ளஸ் யூசர் கொடுத்த நம்பர். யூசர் 10 கொடுத்தாங்கன்னு சொன்னால் 0 ப்ளஸ் 10 10 போயிட்டு என்ன பண்ணோம், சம்மில் வந்து அசைன் ஆகிடும். க்ளோசிங் கர்லி பிரேசஸ் பார்த்தவொடனே நேராக கண்டிஷனுக்கு போவோம். கண்டிஷன் வந்து 1 இருக்கிறதால ஆல்வேஸ் ட்ரூ. அப்போ என்ன பண்ணும், நேராக ஸ்கேன்எஃப்ல வந்து யூசர்கிட்ட வந்து யூசர் கொடுக்கக்கூடிய நம்பரை, செகண்ட் நம்பரை வந்து வாங்கும். யூசர் 20 கொடுக்குறாங்கன்னா 20 லெஸ்ஸர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸு. நேராக எங்கே வரும், ஆல்ரெடி சம்மு வந்து 10 இருக்குது. 10 ப்ளஸ் 20 30 போய் சம்மில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கண்ட்ரோல் இங்கே வரும். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆல்வேஸ். தேர்ட் நம்பர் வந்து யூசர் 10 வாங்கும். யூசர் இப்போ -1 கொடுக்குறாங்க. இப்போ -1 கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். -1 லெஸ்ஸர் தென் 0 ட்ரூ. அப்போ என்ன பண்ணும், பிரேக். இப்போ பிரேக் பார்த்தோன்னே நேராக என்ன பண்ணும், கண்ட்ரோல் வைல் லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். இங்கே வந்தவொடனே நீங்கள் என்ன செய்யலாம், பிரிண்ட்எஃப்ல இப்போ சம்மில் வந்து ஆல்ரெடி யூசர் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து சம் ஆகி ஆட் ஆகி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே த சம் ஆஃப் த என்டர்ட் நம்பர்ஸ் இஸ் %d/n, சம்மில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் நம்பர்ஸ் டு சம், என்டர் நெகட்டிவ் நம்பர் டு ஸ்டாப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், 10 கொடுக்குறேன். 20 30 40 இப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு 40 வரையும் போதும், இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் எனக்குன்னு சொன்னால் -1 வந்து கொடுக்குறேன். -1 கிடையாது, -10 -6 எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் நெகட்டிவ் நம்பராக இருக்கட்டும். -1 கொடுக்குறேன். -1 கொடுத்த உடனே என்ன பண்ணும், இந்த லூப் விட்டு வெளியில் வந்து சம்மை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ த சம் ஆஃப் என்டர்ட் நம்பர் இஸ் 100. ஸோ 10 + 20 30, 30 + 30 60, 60 + 40 100. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் கிவன் நம்பர் யூஸிங் வைல் லூப். வைல் லூப்புக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்து யூசர் 10 ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது யூசர் வந்து 1 2 3 அதாவது 123 கொடுத்தாங்க சொன்னாக்கா 321 சொல்லி, அதாவது 3 to 1 சொல்லி ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும். அப்படியே வந்து கொடுக்குற நம்பரை ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் ஆகணும். பார்க்கலாமா? ஓகே, இந்த ப்ரோக்ராமில் யூசர் 10 ஒரு நம்பர் வந்து வாங்குறேன். யூஸிங் ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், என்டர் இன் இன்டிஜர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்கேன்எஃப்ல %d இதை வந்து ஒரு நம்பரில் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே போய் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்ட் நம்பர் அப்படின்னு. இப்போ இங்கே வந்துட்டு ஆம்பர்சன் நம்பர் வாங்கிக்கிறேன். இப்போ யூசர் கொடுத்த நம்பர் வந்து நம் அப்படி சொல்லக்கூடிய இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வைல் லூப் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வைல் நம்பர் வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். =0வான்னு பார்க்குறேன். நம்பர் as long as 0வா இல்லாத வரையிலும் இந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல சில வேரியபிள்ஸ் எனக்கு தேவை. ஸோ நம்பர் ரிவர்ஸ் நம்பர்
ரிவர்ஸ் நம்பரை நான் 0 அசைன் பண்ணிக்கிறேன். கமா ரிமைண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ ரிமைண்டர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிமைண்டர் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் வந்துட்டு ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலஸ் 10. அப்போ என்ன பண்ணோம்? நம்பர் மாடுலஸ் 10னா ரிமைண்டர் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ யூசர் 123 கொடுத்தாங்கன்னு சொன்னால் ரிமைண்டர் என்ன வரும்? மாடுலஸ் 10 பண்ணிங்கன்னா 123 3 கிடைக்கும். 3 போய் ரிமைண்டரில் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரிவர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு ரிவர்ஸ்ட் நம்பர் டைம்ஸ் மல்டிப்ளை பை 10 ப்ளஸ் ரிமைண்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ரிமைண்டர் வந்து இதில் ஆட் பண்ணிடணும். இதே ஒரே லைனில் கூட கொடுக்கலாம் நீங்கள். இங்கே வந்து டைரெக்டாக ரிமைண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர் மாடுலஸ் 10ன்னு சொல்லி இங்கேயும் கொடுக்கலாம். பட் இதுதான் வந்து பெஸ்ட்டு. செப்பரேட்டாக கொடுத்தீங்கன்னாக்கா ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பெட்டர் வந்து செப்பரேட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10. ஸோ நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பர் வந்து ரிமூவ் ஆகிடும். 123 டிவைடட் பை 10 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 வந்து வரும். சரியா? 3 வந்து கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எது வரைன்னு சொன்னால் இந்த நம்பர் வந்து 0வை ரீச் பண்ணுற வரையிலும். 0வை ரீச் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ நம்பர் 0வா ஆகாத வரையிலும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக கூட கொடுக்கலாம். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10 சொல்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லணும்னா நம்பர் டிவைடட் பை ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து ஷார்ட் ஃபார்மு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா get the last digit. ஸோ இது என்ன பண்ணோம்னா append the last digit to reverse number. சரியா? இது என்ன செய்யும்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா remove the last digit from number. ஓகேவா? இப்போ போயிட்டு இதை போய் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். printf reversed number %d /n, ரிவர்ஸ் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இன்டிஜர் நம்பர் கேட்குது 123 321. ஒரு லார்ஜர் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். 35621 12653. கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது என்ன லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் நம்பர் வந்து 0வா இல்லாத வரையும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். 0 ஆயிடுச்சுன்னா வெளியில் வந்துடும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்பர் வந்து யூசர் 123 என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். 123 அதாவது 123 நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ கண்டிஷன். ரிமைண்டருக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். எப்படின்னா 123 மாடுலஸ் 10. இது என்ன செய்யும்? லாஸ்ட் டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. 123னா 3 வந்து ரிமைண்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? ரிவர்ஸ் நம்பரில் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா ரிவர்ஸ் நம்பர் ஆல்ரெடி 0 இருக்குது. 0 டைம்ஸ் 10 0 ப்ளஸ் ரிமைண்டர். ரிமைண்டர் என்னது? 3 இருக்குன்னு சொன்னேன். 0 + 3 3 3 போயிட்டு ரிவர்ஸ் நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் நம்பரில் 3 வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறேன்? லாஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும் நம்பர்லேன்னு. நம்பர் டிவைடட் பை ஈக்குவல் டு 10. அதாவது நம்பர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை 10. இப்போ என்ன ஆகும்? 123ன்றது 12ஆக வந்து மாறிடும். 123 டிவைடட் பை 10 வந்து 12. 12 போய் நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். ஆக்சுவலி லாஸ்ட் டிஜிட் நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நேராக கண்டிஷனுக்கு போவோம். ஸோ நம்பரில் வந்து 12 இருக்குது. 12 நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? உள்ளே போவோம். ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் என்னது? இப்போது 12 இருக்குது. 12 மாடுலஸ் 10. 12 டிவைடட் பை 10 ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 2 வரும். இப்போ என்னாச்சு? லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணியாச்சா? எடுத்தாச்சா? லாஸ்ட் டிஜிட்டை எடுத்து ரிமைண்டரில் வச்சுக்கிறேன். 2 வந்து ரிமைண்டரில் இருக்கும். ஆல்ரெடி ரிவர்ஸ் நம்பரில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? 3 இருக்குது. இப்படி தானே? ஸோ 3 டைம்ஸ் 10 3 டைம்ஸ் 10 என்ன? 30. 30 ப்ளஸ் ரிமைண்டரில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? 2 இருக்குன்னு சொன்னேன். ஸோ 30 + 2 32. 32 போயிட்டு என்ன பண்ணும்? ரிவர்ஸ் நம்பரில் ஸ்டோர் ஆகிடும். அப்பெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். நம்பரில் 12 இருக்குது. 12 டிவைடட் பை 10 1 வரும். அப்போ நேராக என்ன பண்ணும்? கண்டிஷன் செக் பண்ணும். 1 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு உள்ளே போகும். ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பரில் என்ன இருக்குது? இப்போது 1 இருக்குது.
1 மாடுலஸ் 10 அதாவது 1 வந்து 10ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து என்ன ஆகும்? 1 தான் வரும். ரிமைண்டர்ல போய் என்ன ஸ்டோர் ஆயிடும்? 1 ஸ்டோர் ஆயிடும். லாஸ்ட் டிஜிட் நம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. ரிவர்ஸ் நம்பர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? 32 இருக்கு. 32 டைம்ஸ் 10 320 பிளஸ் ரிமைண்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 320 பிளஸ் 1 321. ரிவர்ஸ் நம்பர்ல போய் 321 போய் ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். நம்பர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 டிவைடட் பை 10 என்ன வரும்? 1 டிவைடட் பை 10 0.1 அதாவது 0 வந்துரும். 0.1. ஸோ அதனால இது வந்து இன்டிஜர் டிவிஷன்றதால என்ன பண்ணும்? ஃப்ராக்ஷன் பாயிண்ட் வந்து ட்ரங்கேட் ஆயிடும். 0 வந்து வரும். கண்ட்ரோல் எங்க போகும்? நேரா கண்டிஷனுக்கு போகும். 0 நாட் ஈக்குவல் டூ 0. கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த லூப்ப விட்டு வெளியில வந்துரும். வெளியில வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? ரிவர்ஸ்ல என்ன இருக்கு இப்போ? 321 321. நம்பர்ல வந்து 123 இருந்துச்சு. ரிவர்ஸ் நம்பர்ல என்ன மாறிடுச்சு? 321 சொல்லி மாறிடுச்சு. 321. ஸோ ஸ்க்ரீன்ல வந்து 321 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரிவர்சிங் அண்ட் கிவன் நம்பர் யூசிங் வைல் லூப். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னு சொன்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ வைல் லூப். டூ வைல் லூப்புன்றது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டூ வைல் லூப் என்ன பண்ணுன்னா, கண்டிஷனை வந்து முன்னாடி செக் பண்ணாது. கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ இட் டசன்ட் கன்சிடர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒன் டைம் வந்து லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஒரு இட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த லூப்பில் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லூப் ஒன்ஸ் அகெயின் கண்டினியூ ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். சரியா? ஸோ ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் இஸ் கேரண்டீட் இன் டூ வைல் லூப். சரியா? அதனால தான் இது என்ன சொல்லுவோம்? எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான லூப்பு. இதோட யூஸ் கேஸை பற்றி நான் சொல்கிறேன். ப்ரோக்ராம் போடும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ வைல் லூப்புடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். வைல் லூப்பில் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் கொடுத்துட்டு டூ அப்படின்னு சொல்லக்கூடிய கீவேர்டு, டூ கீவேர்டு கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் கோட் பிளாக் வந்து உள்ளே கொடுப்போம். கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வைல் கீவேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு பரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி கண்டிஷனோ இல்லை கண்டிஷன்ஸ் மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸோ வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு செமிகோலன் கொடுக்கணும். மறந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணணுமோ செமிகோலன் வந்து மறந்துடும். டூ வைல் லூப்போட எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து செமிகோலன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸு. இது ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகுது. டைரெக்டாக என்ன பண்ணுது? கண்டிஷன் செக் பண்ணாமல் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிடுது. அங்கே நீங்கள் என்ன செய்யலாம்? நார்மல் ஸ்டேட்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் எது வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நேராக எங்கே போகும் கண்ட்ரோலு? டெஸ்டிங் த கண்டிஷன். அப்போது பிளாக் ஆஃப் கோடு முடிச்சுட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி என்ன பண்ணும்? பிளாக் ஆஃப் கோடை ஒன்ஸ் அகெயின் என்ன போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். திருப்பி வந்து டெஸ்ட் கண்டிஷன் வருது. திருப்பி பிளாக் ஆஃப் கோட் இப்படியே என்ன பண்ணணும்? கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரையிலும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த லூப்பை விட்டு வெளியில் போயிடும். சரியா? சாம்பிள் கோடில் பாருங்கள். அதே மாதிரி 1 to 10 ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம் சொன்னால் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் வெளியில் கொடுக்குறேன். இன்ட் I ஈக்குவல் டு 1 டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐயை வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். டூன்னு சொல்லக்கூடிய கீவேர்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு என்ன செய்கிறேன்? பிரிண்ட் எஃப்பில் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் ஐட வேல்யூவை பிரிண்ட் பண்ண உடனே. இப்போ ஐட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ வேல்யூ 2ஆக மாறிடும். லூப்போட வைலில் போயிட்டு என்ன செய்கிறேன்? செக் பண்ணுறேன். I லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10ஆ? ஆமாம். அப்போ என்ன பண்ணும்? அந்த டூ வைல் லூப் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படியே வந்து 1 2 3ன்னு சொல்லி 10 வரையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணும்? I 11ஆக மாறும்போது 11 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ஃபால்ஸு வெளியில் போயிடும். ஸோ இது வந்து சாம்பிள் கோடு. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு காட்டும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். டூ வைல் லூப்புக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால் யூசர் வேலிடேஷன். அதாவது யூசர் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை வேலிடேட் பண்ணணும். கொடுத்த இன்புட் வந்து வேலிடான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். சரியா? யூசர் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு டூ வைல் லூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் போட்டு காட்டினா உங்களுக்கு வந்து புரியும். இந்த ப்ரோக்ராமில் அது யூசர் இன்புட் வேலிடேஷன் வந்து பண்ண போகிறோம். வேலிடேஷன்றது என்னன்னு சொன்னால் கொடுத்த வேல்யூ வந்து ரீசனபுளாக வேலிடான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். யூசர் வந்து இன்வேலிட் இன்புட் கொடுத்தாங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன பண்ணணும்? யூசர்கிட்ட வேலிட் இன்புட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அகெயின் வந்து இந்த டூ வைல் லூப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கண்டிஷன் கண்ட்ரோல் லூப். இது வந்து கவுண்டர் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ கண்டிஷன் கண்ட்ரோல் லூப் எல்லாமே வந்து நமக்கு தெரியாது. இது எத்தனை டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் தெரியாது. யூசர் வந்து 1 டைம் வந்து ராங் இன்புட் கொடுக்கலாம். இல்லை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு சொல்லி
நமக்கு தெரியாது எத்தனை டைம் வந்து ராங் இன்புட் குடுப்பாங்கன்னு சொல்லி. ஸோ, அதனால டூ வைல் லூப் வந்து இது பெஸ்ட்டு இங்க. ஸோ, டூ வைல் லூப் என்ன பண்ணும்? கண்டிஷன் ட்ரூவோ ஃபால்ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்? இன்புட் வந்து யூசர்ட்ட கேட்டுரும், வாங்கிடும். வாங்கிட்டு என்ன பண்ணும்? கடைசியா வந்து கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும்? ரிப்பீட்டடா போய் அகைன் கேட்கும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா வெளியில போயிடும். அதாவது யூசர் வந்து வேலிட் இன்புட் குடுத்துட்டாங்கன்னா, கண்டிஷன் ஃபால்ஸு வெளியில வந்துரும். ஃபர்ஸ்ட்டு வந்து டூ வந்து கீவேர்டு. இங்க போயிட்டு என்ன செய்றேன்? பிரிண்ட்எஃப்ல என்டர் எ பாசிட்டிவ் இன்டிஜர். ஸ்கேன்எஃப்ல வாங்கிக்கிறேன். எதுல வாங்கணும்னா நம்பர்ல வாங்கிக்கிறோம். ஸோ, டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நம்பர. இன்ட் நம்பர் டிக்ளேர் பண்ணிட்டு ஆம்பர்சண்ட் நம்பர்ல வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வைல் வந்து கீவேர்டு இங்க குடுக்கணும். வைல் கண்டிஷன் வந்து நம்பர் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 0. அதாவது நம்பர் வந்து நெகட்டிவ் வேல்யூவோ இல்ல 0வோ இருந்துச்சுன்னு சொன்னா லூப்ப வந்து ரிப்பீட் பண்ணு. ஏன்னா இது இன்வாலிட் இன்புட்டு. ஒருவேள நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர் 1, 2, 3 ஏதாவது பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ வந்து என்ன பண்ணும்? யூசர் வந்து வேலிட் இன்புட் குடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ, அந்த லூப்ப விட்டு வெளியில போயிடும். ரிப்பீட் ஆகாது. ஸோ, இத மறக்காம என்ன செய்யணும்? டூ வைல் லூப்ல செமிகோலன் வைக்கணும். அப்படி இல்லன்னா இது ஒரு வைல் லூப்ன்னு சொல்லி அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ, அதனால இது டூ வைல் லூப்ன்றதால இந்த வைலுக்கு அப்புறம் நோ கோட் பிளாக் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும்? செமிகோலன் வந்து கண்டிப்பா வைக்கணும். சரியா? ஸோ, இதான் வந்து டூ வைல் லூப்பு. இப்போ இத ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் யூசர்ட்ட ஒரு இன்டிஜர் கேட்கும். அத வாங்கிக்கிட்டு நம்பர் செக் பண்ணும். நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் 0வா இருந்தா, அதாவது இன்வாலிட் இன்புட், அதாவது நெகட்டிவ் வேல்யூ குடுத்தாங்கன்னு சொன்னா, இன்வாலிட் இன்புட் ரிப்பீட்டடா போய் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா, இன்வாலிட் இன்புட் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னா, நான் இப்ப அத ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்டர் எ பாசிட்டிவ் இன்டிஜர்ன்னு குடுக்குறேன். நான் போயிட்டு -10ன்னு குடுக்குறேன். என்டர் எ பாசிட்டிவ் இன்டிஜர் -30. இது எனக்கு இன்வாலிட் இன்புட்ன்னு சொல்ல மாட்டேங்குது. அப்படிதானே? ஒருவேள பாசிட்டிவ் நம்பர் குடுக்குறேன்னா, வெளியில வந்துருது. ஸோ, எந்த மெசேஜும் வரல எனக்கு. ஸோ, எந்த ஒரு க்ளூவும் குடுக்க மாட்டேங்குது. ஸோ, அதனால என்ன செய்யணும்? யூசர் வந்து நெகட்டிவ் வேல்யூ குடுத்தாங்கன்னு சொன்னா, இன்வாலிட் இன்புட்ன்னு சொல்லி மெசேஜ் வந்து வரணும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் நம்பர கேட்கணும். ஸோ, அத எப்படி பண்றதுன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் நம்பர் வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல பிரிண்ட்எஃப்ல இன்வாலிட் இன்புட் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் குடுத்துட்டு நியூ லைன் கேரக்டர் ஸ்லாஷ்ன்னு குடுத்துட்டு, அதே போல ஒருவேளை யூசர் வந்து பாசிட்டிவ் வேல்யூ குடுத்தாங்கன்னு சொன்னா, யூசர்ட்ட பாசிட்டிவ் வேல்யூ வாங்கிட்டு, இதுவும் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். பாசிட்டிவ் வேல்யூ இருந்தா, இதுவும் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப ரிப்பீட் ஆகாது. நேரா வெளியில வந்துரும். வெளியில வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் குடுக்கலாம். பிரிண்ட்எஃப் யூ என்டர்ட் எ வேலிட் பாசிட்டிவ் இன்டிஜர். அத பிரிண்ட் பண்ணி குடுக்கலாம். %d /n, நம்பர்ல என்ன இருக்கோ அத பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ரன் பண்ணா என்டர் எ பாசிட்டிவ் இன்டிஜர்ன்னு கேட்குது. நெகட்டிவ் குடுக்குறேன். -1 இன்வாலிட் இன்புட் ப்ளீஸ் ட்ரை அகைன். என்டர் எ பாசிட்டிவ் நம்பர். இன்வாலிட் இன்புட். இப்போ இப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வேலிடேஷன். அன்டில் யூசர் பாசிட்டிவ் வேல்யூ குடுக்குற வரையிலும். 10 குடுக்குறேன். யூ என்டர்ட் எ வேலிட் பாசிட்டிவ் இன்டிஜர் 10. சரியா? ஸோ, இதுதான் வந்து யூசர் வேலிடேஷன். இது நெறைய யூஸ் கேஸ் வந்து இதுக்கு இருக்கு. இப்போ யூசருடைய ஏஜ் வந்து செக் பண்ணணும். அது வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஏஜ் யூசர்ட்டன்னு வாங்கும்போது இது செக் பண்ணலாம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 0வான்னு சொல்லி செக் பண்ணணும். லெஸ்ஸர் தென் 120யா இல்ல 130யான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி. அப்போ யூசர் வந்து என்ன பண்ணலாம்? நெகட்டிவ்ல ஏஜ் குடுக்கும்போது இன்வாலிட் இன்புட் என்டர் எ வேலிட் ஏஜ்ன்னு சொல்லலாம். இப்போ இதுவரையும் வந்து ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ஃபினிட் லூப். ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் இந்த 3 லூப்லயுமே என்ன பண்ணலாம்? இன்ஃபினிட் லூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்ஃபினிட் லூப்ன்றது என்ன சொன்னா, அதுல கண்டிஷன் எப்பவுமே வந்து ட்ரூவா தான் இருக்கும். இந்த லூப்புடைய கண்டிஷன் ஆல்வேஸ் ட்ரூ. அப்ப என்ன ஆகும்? இது ஃபாரெவர் வந்து அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கும் வந்து நெறைய யூஸ் கேஸஸ் வந்து இருக்கு. சில டைம் என்ன பண்ணும்? இந்த இன்ஃபினிட் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா, உள்ளர போயிட்டு நீங்க என்ன செய்யணும்? லூப் பாடியில கண்டிஷன் செக் பண்ணி, பிரேக் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகி வெளியில வரணும். இன்ஃபினிட் லூப்போட யூஸ் கேஸஸ் வந்து நெறைய இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அந்த புரோகிராம் நம்ம போடும்போது, ஃபர்தரா போடும்போது பார்க்கலாம். இன்ஃபினிட் லூப்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து இன்டென்ஷனல் இன்ஃபினிட் லூப். அனதர் வந்து அன்இன்டென்ஷனல் இன்ஃபினிட் லூப். ஸோ, இன்டென்ஷனல் இன்ஃபினிட் லூப்ன்றது என்னன்னு சொன்னா, ஒரு கேம் டெவலப் பண்றோம்னு சொன்னா, யூசர் வந்து கீ பிரஸ் பண்றாங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூசர் இன்புட்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா, இது வந்து இன்டென்ஷனல் இன்ஃபினிட் லூப். இன்ஃபினிட் லூப் குடுப்போம். ஆனா, நமக்கு தெரியும். இது வந்து யூசர் இன்புட்டுக்காக நம்ம இந்த இன்ஃபினிட் லூப்ல இருக்கோம்னு சொல்லி. அதில உள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம்? பிரேக் அவுட்காக வந்து கோட் குடுத்துருப்போம் நம்போ.
சரியா? யூசர் வந்து இப்போ கியூவை பிரஸ் பண்ணாங்க சொன்னா, எக்ஸிட் ஆகி போயிடும். வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லி. உள்ள வந்து நம்ம கண்டிஷன் குடுத்துருப்போம். இது வந்து இன்டென்ஷனல் இன்ஃபினிட் லூப். அன்இன்டென்ஷனல்னு சொன்னா, இது பக்ஸ். அதாவது தெரியாம என்ன பண்ணோம், கண்டிஷன் குடுக்காம மறந்துருவோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, இந்த லூப்ல இன்ஃபினிட் லூப்ல போய் மாட்டிக்கும். மாட்டிட்டு என்ன பண்ணும், இது கன்டினியூவா வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஃபாரெவர். இத விட்டு வெளியில வரவே முடியாது. அப்ப என்ன ஆகும், ப்ரோகிராம் வந்து கன்டினியூஸா ரன் ஆகிட்டே இருந்து பெர்ஃபார்மன்ஸ் குறையும். ஃபைனலா என்ன பண்ணும், மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகி கிராஷ் ஆயிடும் ப்ரோகிராம். சரியா? ஸோ, அதனால இன்ஃபினிட் லூப்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஃபார் லூப்ல வந்து இன்ஃபினிட் லூப் எப்படி கிரியேட் பண்றோம்னு சொன்னா, ஃபார் வித்தின் பிராக்கெட் உள்ள பேரெந்தசிஸ் உள்ள 2 செமிகோலன் நம்ம குடுக்குறோம். அப்போ 3 பார்ட்டுமே வந்து எம்ப்டி. அப்படிதானே? இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இந்த 3மே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்காம வெறும் செமிகோலன் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இன்ஃபினிட் லூப். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த லூப் என்ன பண்ணும், இன்ஃபினிட் லூப்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ட பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கன்டினியூஸா. வைல் லூப்ல எப்படி பண்ணோம்னா, வைல் உள்ளார போயிட்டு 1 குடுத்துட்டீங்க சொன்னா, இது இன்ஃபினிட் லூப்பா மாறிடும். சரி, இத வந்து என்ன பண்ணணும், இன்ஃபினிட் லூப்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து கன்டினியூஸா வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட் லூப்ன்றத கன்டினியூஸா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபாரெவர். டூ வைல் லூப்ல பார்த்தீங்கன்னா, அதே தான். டூ இன்ஃபினிட் லூப் வைல்ல போயிட்டு 1 குடுத்துட்டோம் சொன்னா, இதுவும் கன்டினியூஸா என்ன பண்ணும், இன்ஃபினிட் லூப் கன்டினியூஸா வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரி, இது வந்து வெளியில வரவே வராது. ஸ்டக் ஆயிடும். ரைட்? ஸோ, அதனால இன்ஃபினிட் லூப்ப வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ, இப்படி தான் வந்து இன்ஃபினிட் லூப் வந்து நம்ம ப்ரோகிராம்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, இதுவரையும் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்ப பத்தி நல்லா டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இந்த லூப் கான்செப்ட் வந்து நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ, நம்ம ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம டூ வைல் லூப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துடைய மெனு இருக்கு. ஆட் ஸ்டூடண்ட், டிஸ்ப்ளே இந்த மாரி மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. அப்புறம் என்டர் எ சாய்ஸ்ன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், டூ வைல் லூப்ப யூஸ் பண்ணி நம்ப யூசர் இன்புட் வேலிடேஷன் வந்து பண்ணலாம். சரியா? ஏன்னு சொன்னா, யூசர் வந்து ராங் சாய்ஸ் குடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், வேலிடேட் பண்ணிட்டு யூசர்ட்ட என்ன பண்ணும், ரைட் இன்புட் அதாவது வேலிட் இன்புட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். யூசர் வேலிட் இன்புட் குடுத்தா வெளியில போயிடணும். ஸோ, இந்த டூ வைல் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ப யூசர் இன்புட் வேலிடேஷன் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எதெல்லாம் ரிப்பீட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன செய்யுங்க, டூ வந்து குடுங்க. ஸோ, எனக்கு இதுலேருந்து வந்து ரிப்பீட் ஆகணும். டூ குடுத்துட்டு, டூ உடைய இது எங்க முடியணும்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு டூ வந்து முடிக்கணும். குடுத்துட்டு வைல். வைல்ல போயிட்டு நான் என்ன செய்றேன், மறக்காம என்ன செய்யணும், செமிகோலன் வந்து குடுங்க. வைல் உள்ளார போயிட்டு சாய்ஸ் வந்து செக் பண்றேன். சாய்ஸ் லெஸ்ஸர் தென் 1ஆ இருந்தா, அதாவது 0வோ, -1ஓ, -2வா இருந்தா இன்வாலிட். சாய்ஸ் லெஸ்ஸர் தென் 1 இருந்துச்சுன்னு சொன்னா, அப்படி இல்லன்னா ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி சாய்ஸ் வந்து கிரேட்டர் தென் 6ஆ இருந்தா, அதாவது 7, 8, 9 இந்த மாரி ஏதாவது கிரேட்டர் தென் நம்பர் இருந்தா, அப்போ என்ன செக் பண்றேன்னா, 1 டூ 6க்குள்ள இருக்கணும். இது இல்லாம 1க்கு கீழயோ, இல்லன்னா 6க்கு மேல இருந்தா, இந்த லூப்ப வந்து ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லப் போறேன். சரியா? அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரையிலும் இந்த லூப்ப வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்வாலிட் இன்புட் யூசர் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், லூப்ப விட்டு வெளியில வரும். அதாவது வேலிட் இன்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும், கண்டிஷன் வந்து என்டர் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா இது ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு இத ரன் பண்றேன். மெனு வந்து வந்துருச்சு. இப்போ சாய்ஸ்ல வந்துட்டு யூசர்ட்ட இன்வாலிட் சாய்ஸ் வந்து குடுக்குறேன். 10 குடுக்குறேன். பாருங்க திருப்பி வந்து கேட்குது. என்டர் சாய்ஸ். இப்போ வந்து -20 குடுக்குறேன். திருப்பி வந்து இது ரிப்பீட் ஆகுது. இப்போ போயிட்டு வேலிட் இன்புட் குடுக்குறேன். 1 குடுக்குறேன். ஆட் அ ஸ்டூடண்ட் செலக்டட்ன்னு சொல்லி நமக்கு வந்துருது. சரியா? அதேபோல இந்த இதையும் வந்து நீங்க என்ன செய்யலாம், லூப்ல போட்டு வேலிட் இன்புட் வந்து வேலிடேஷன் வந்து பண்ணலாம். டூ யூ வாண்ட் டூ ஆட் அ ஸ்டூடண்ட் 1 ஃபார் எஸ், 0 ஃபார் நோ அப்படின்னு சொல்லி குடுக்குறோமா இல்ல? இப்போ வந்து நான் வந்து இதுலயும் போயிட்டு இன்வாலிட் குடுக்குறேன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து இன்வாலிட் இன்புட். இப்போ என்ன வருது? இன்வாலிட் இன்புட்ன்றது வெளியில போயிடுது. அப்படிதானே? எனக்கு வெளில போக்கூடாது. ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா, இந்த இதையும் நீங்க என்ன செய்யலாம், யூசர் வேலிடேஷன் வந்து பண்ணலாம். இன்புட் வேலிடேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா, ஸோ இங்க போயிட்டு என்ன செய்றேன், டூ குடுக்குறேன். டூ குடுத்துட்டு, இந்த இத வந்து எங்க ராப் பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்துட்டு இங்க ராப் பண்ணிக்கிறேன். வைல் செமிகோலன். இங்க போயிட்டு என்ன செய்றேன், ஆட் ஸ்டூடண்ட் நாட் ஈக்குவல் டூ 1ஆன்னு பார்க்குறேன். 1ஆ நாட் ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சுன்னு சொன்னா, அண்டு ஆட் ஸ்டூடண்ட் நாட் ஈக்குவல் டூ 0வான்னு பார்க்குறேன். அப்போ 1 இல்ல, 0வும் இல்லன்னு சொன்னாக்கா, அப்ப என்ன ஆகும்? இதுவும் ட்ரூ,
இதன் ட்ரூனா என்ன பண்ணும்? அப்போ இன்வாலிட் இன்புட். 1ம் குடல 0வும் இல்லன்னா அப்ப என்ன பண்ணும்? 3ஓ 4ஓ -1 ஏதோ குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது ரிப்பீட் ஆகும். இதுல ஏதாவது 1 வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஆட் ஸ்டூடண்ட் நாட் ஈக்குவல் டூ 1 யூசர் வந்து 1 குடுத்துருக்காங்கன்னா, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப என்ன பண்ணும்? இந்த லூப் விட்டு வெளியில போயிடும். அப்ப வேலிட் இன்புட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ரன் பண்ணுங்க. இப்போ ஆட் ஸ்டூடண்ட் சாய்ஸ் வந்து 1 குடுக்குறேன். இப்போ இதுல வந்து டூ யூ வாண்ட் டூ ஆட் அ ஸ்டூடண்ட்? இதுல போய்ட்டு நான் இன்வாலிட் குடுக்குறேன். -3 குடுக்குறேன். இன்வாலிட் இன்புட் டூ யூ வாண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது பாருங்க. அதே போல போயிட்டு 10 குடுக்குறேன். ரிப்பீட் ஆகும். 1ஓ இல்ல 0 குடுத்தா தான் வெளியில வரும். அதுதான் வேலிட் இன்புட். நான் 1 குடுக்குறேன். ஸ்டூடண்ட் ஆடட் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியில வந்துருது. சரியா? ஸோ இதுதான் வந்து யூசர் வேலிடேஷன் யூசிங் டூ வைல் லூப். இப்போ ப்ராஜெக்ட்ல இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சு. ஸோ இங்க வந்து ஒரு குயிஸ் குடுத்துருக்கேன். இந்த குயிஸ்க்கான ஆன்ஸர வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் சேலஞ்சஸ். இதுல 2 எக்ஸர்சைஸ் வந்து குடுத்துருக்கேன். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து குடுங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல வைல் லூப், டூ வைல் லூப், இன்ஃபினிட் லூப்ப பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஸ்கேன் செட்டும், அட்வான்ஸ் இன்புட் ஹேண்ட்லிங் பத்தி பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.